நான் சின்ன வயசில் ஜாலியாக ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் 3 பேர் செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இது நான், இது ராகேஷ், இது ராஜேஷ். நாங்கள் எப்பயுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். சாப்பிடும் போது ஒன்றா தான் சாப்பிடுவோம், விளையாடும் போது ஒன்றா தான் விளையாடுவோம், வீட்டுக்கு போகும்போது ஒன்றா தான் வீட்டுக்கு போங்க. இப்படி நாள் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்த எங்களை பிரித்த ஒரே இடம் இந்த கிளாஸ் ரூம் தான். இந்த கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு என்னை ராஜேஷ் கிட்டேருந்து ராகேஷ் கிட்டேருந்து பிரித்து என்னை முன்னாடி பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. நாங்கள் என்ன தான் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நான் ராஜேஷோட குலமாக இருந்தேன், ராஜேஷ் ராகேஷோட குலமாக இருந்தான். நாங்கள் எப்போல்லாம் ஒரே பெஞ்சில் உட்காந்து கிளாஸை கவனிக்கிறோமோ எனக்கும் ராஜேஷுக்கு மட்டும் போர்டு கிளியராகவே தெரியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ராஜேஷும் ராகேஷோட குலமாக இருந்தோம். இதனால தான் என்னமோ எங்கள் டீச்சரு என்னை முன்னாடியே உட்கார வச்சாங்க, எனக்கு பின்னாடி ராஜேஷ், ராஜேஷுக்கு பின்னாடி ராகேஷ். ஸோ இப்படி ஒரு ஹைட் ஆர்டர் வைஸில் பிரிக்கிறது தான் நம்ம அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டேபிளில் இருக்க டாய்ஸை எடுத்துப்போம். இந்த டாய்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே நம்பர் ஆஃப் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போது இந்த டாய்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீல் இருக்குது, இந்த டாய்க்கு 1 வீல் இருக்குது, இந்த டாய்க்கு மொத்தமாக 4 வீல் இருக்குது. சரியா? இப்போ இந்த டாய்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பிரிக்கலாமா? சரி, அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்னதுலேருந்து பெருசு. ஸோ அது பிரகாரம் நம்ம இந்த டாய்ஸை பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாய் எடுத்துப்போம், ஏன்னா இதுக்கு தான் ஒரே ஒரு வீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 3 வீல் இருக்கிற டாய் இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கடைசியாக 4 வீல் இருக்க டாய் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது, ஏன்னா இதுக்கு 1 வீல், 3 வீல், 4 வீல்னு ஆர்டர் வைஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரை நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். 34, 67, 84, 27, 87 அண்ட் 49. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 10th பிளேஸில் பார்க்கணும். இங்கே 10th பிளேஸில் 3, 6, 8, 2, 8, 4 இருக்குது. இதில் சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே சின்ன நம்பர் 2, ஸோ 27 ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் இருக்கிற சின்ன நம்பர் 3, ஸோ 34 நம்ம நெக்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு 4 தான் சின்ன நம்பர், அதனால் 49 நம்ம எழுதணும். அடுத்து இருக்கிற சின்ன நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, ஸோ 67. இன்னும் மீதி இருக்கிறது 84 அண்ட் 87 மட்டும்தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட 10th பிளேஸ்லேயும் ஒரே நம்பர் தான் இருக்குது, அதாவது 8. ஸோ நம்ம இதோட 1s பிளேஸ் பார்க்கணும். இங்கே 1s பிளேஸில் 4 and 7 தான் இருக்குது. இந்த 4 and 7 எது சின்ன நம்பர்? 4. ஸோ நம்ம 84 தான் எழுதணும், அதுக்கடுத்து 87 எழுதணும். இந்த ஆர்டருக்கு பேர் தான் நம்ம அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். இதுவே நம்ம ரிவர்ஸில், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதுனா அதுதான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம்.